மசாலாலாம் கரெக்டா இருக்கு. என்ன மோந்து பார்த்தே மசாலா கரெக்டா இருக்குன்னு சொல்ற? ஏமா என்ன மோந்து பார்த்தே மசாலாலாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றியே, கரெக்டா இருக்குமா? என்னங்க என் மூக்க பத்தி என்ன நினைச்சீங்க? 10 தெருவுக்கு அண்ணாண்ட என்ன சமைக்கிறாங்கன்னு நான் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். 10 தெருவுக்கு அந்தாண்ட சமைக்கிறதே கண்டுபிடிச்சிருவியா? இவளுக்கு மோந்து பார்க்குற சூப்பர் பவர் இருக்குமோ? வேலைக்கு போயிட்டான். இப்போ நான் இது உட்காந்து இது கொடுக்கலாம் பிடுங்கணும். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே காலையிலேருந்து இது தான் பிடுங்கிட்டு இருந்தேன்னு கேட்பான். வேலைக்கு போய் அவங்க என்ன பிடுங்கலான்னு தெரியல. வீட்டுக்கு வந்ததும் நம்மளை குறை சொல்லுவான். உடம்பெல்லாம் ஒரே பேனா இருக்கியா? மருந்து ஏதாவது இருக்கா? இங்கே பாருடி, கோழி உடம்பெல்லாம் பேன் இருக்குதான். இந்த எண்ணெயை தடவி விடு. யோ, எனக்கு வேற வேலை இல்ல. ஒரு பேனா பிடிச்சி எவ்வளவு நேரம் எண்ணெயை தடவுறது? நீ அப்படிலாம் கஷ்டப்பட வேணாண்டி அம்மா. ஒரு குரங்க புடிச்சிட்டு வந்து விடு. அது பேனு பாக்கும், நீ போன பாக்க. என்னடி பாக்குற? எண்ணெயை எனக்கு தடவ சொன்னா பேருக்கு தடவ பாக்குற. பேஜில போற. பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்க? இசை குழலன். என்னப்பா இப்படி பண்ணிவிட்ட? புள்ளி வச்ச இடத்துல பேர் முடியக்கூடாதுப்பா. ஏன்னா அது முற்றுப்புள்ளி. பேர்ல என்னென்ன இருக்கு? செயல் தான் முக்கியம். சொன்னா கேளுப்பா, அவன் வாழ்க்கையே பிரகாசமா இருக்காது. உடனே பேரை மாத்து. இது என்னடா புதுசா இருக்கு? அண்ணா, நம்ம ஐயா அப்துல் கலாம் பேரு இம்முல தான் முடியுது. அவர் வாழ்க்கை என்ன பிரகாசமா இல்லையா? நம்ம ஸ்டேட் முதல்வர் ஸ்டாலின், சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், இதை எல்லாத்த விட நம்ம தமிழ் மன்னர்கள் பேர் எல்லாமே புள்ளி எழுத்துல தானே முடியும். உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுப்பா. சார், உங்க பேர் என்ன? ராமச்சந்திரன். நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவ? வேறங்க, சொர்க்கத்துக்கு தான். நான் கன்ஃபார்ம் நரகம் தான். சரி, உனக்கு அங்க என்ன கிடைக்கும்? அழகான பொண்ணு கிடைக்கும்டி. எனக்கு குரங்கு தான். அது எப்படியா? உனக்கு அங்கேயும் அழகான பொண்ணு, இங்கேயும் அழகான பொண்ணு. எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு, இங்கேயும் குரங்கு. மண் சட்டியில மீன் குழம்பு வச்சிருக்கா, நல்லா சாப்பிடுங்க. மண் சட்டியில வச்சாலும் சரி, எந்த சட்டியில வச்சாலும் சரி, மீன் குழம்பு நல்லா வச்சாதான் நல்லா இருக்கும். எங்க அம்மா வைப்பாங்க பாரு. நீ சாப்பிடவே வேண்டாம், உங்க அம்மா வைக்க சொல்லி சாப்பிட்டுக்க. இவ சமையல குறை சொன்னா மட்டும் இவளுக்கு கோபம் வருது. என்னைக்காச்சும் ரோசப்பட்டு நல்ல சமையல் சமைச்சிருவான்னு பாக்குறேன். இந்த ஜென்மத்துல சமைக்க மாட்டா போல் இருக்கு. நல்ல சேலரி எப்படி எதிர்பார்க்குறீங்க? மாசம் மாசம் எதிர்பார்க்குறேன் சார். இப்போ நான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு போயிடுவேன் சார். அப்ப வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்பயே எந்திரிச்சு போயிடுவேன் சார். ஏன்? ஏன்னா வேலை நேரத்துல இப்படி உட்காந்து வெட்டியா பேசிட்டு. யோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுக்கே அவன் சட்டையை கொடுத்த? ஏண்டி என்னாச்சு? அது நீ தான் நினைச்சு பின்னாடி போய் விளக்கம் மத்தாலே அடிச்சுட்டேன். சட்டை போட்டது ஒரு குத்தமாடி. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரன். அவன்கிட்ட கோழி ஏதானவனும் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புல தான் குறிக்குதுன்னு. இன்னைக்குன்னு பார்த்து குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது. எஜிஜோ அத்தாடி, என்ன நம்மளை பார்த்துக்கிட்டே வரான்? கண்டுபிடிச்சிட்டானோ? நைஸ். என்ன ஓனர ஏதோ சாதிச்ச மாதிரி வர? அது ஒண்ணும் இல்லடா, டெய்லி என் பொண்டாட்டி திட்டுவா. இன்னைக்கு திட்ட கூட நேரம் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கா. என்ன திட்டலான்னு காரணம் தேடுறாளா? இல்லடா, நேற்று எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போட்டோ எடுக்கலான்னு ஸ்டுடியோ போயிருந்தேன். போட்டோ எடுத்து பார்த்தா அவங்க கழுத்து சும்மா இருந்துச்சு. சரி, ஒரு வைர நெக்லஸை போட்டு பார்க்கலாமேன்னு எடிட்டிங் பண்ண சொல்லி அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல மாட்டி விட்டேன். அந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து என் பொண்டாட்டிக்கு தூக்கமே இல்ல. அந்த வைர நெக்லஸ் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கா வீடு ஃபுல்லா. பரவாயில்ல ஓனர, உன் ஆளு வைர நெக்லஸ தேடுறா. நான் என் ஆளையே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் சீக்கிரம் தேடுறா, ஒண்ணு கிடக்கும் ஆயிட போகுது. என்னடா சொல்ற? என்னையா, உன் ஃப்ரெண்டோட பையன் பர்த்டேக்கு போனில, நல்லபடியா முடிஞ்சதா? ஆட்டுக்கறி போட்டாங்கடி, சிறப்பா முடிஞ்சது. சரி, எங்க அவளை காணும்? பின்னால வந்துட்டு இருக்குடி. அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அம்மா தட்டு நிறைய சாக்லேட்டை வச்சுக்கிட்டு எடுத்துக்க சொன்னாங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். என் அண்ணமாவ நான் சாக்லேட் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுத்து கொடுங்கன்னு மரியாதையா கேட்டு வாங்கிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, அந்துரண்டிக்கு கூட அறிவு வந்துருச்சு. எல்லாம் என் வளர்ப்பியா, அப்படிதான் இருக்கும். சித்தி, நான் சித்தப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு போனேன்ல, அங்க என்ன சாக்லேட் எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா நான் எடுத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? தெரியும்டி,
பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தானே. அது இல்ல சித்தி, என் கை சின்ன கை, அவங்க கை பெரிய கை, அவங்க எடுத்து கொடுத்தா தானே சாக்லேட் நிறைய கிடைக்கும். அதான பார்த்தேன், நாய் நக்கி தானே குடிக்கும். இன்னைக்கு நாகரிகமா நாற்காலியில உட்காந்து குடிக்குதேன்னு.